ஏற்கனவே இந்த கொலைக்கு பிறகு ராம்குமார் கைது செய்யப்பட்டதில் அவர் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை வேறு குற்றவாளிகள் இருக்கிறார்களா, இப்படியெல்லாம் ஏற்கனவே பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ். இது ஒரு என்ஜினியர், பொறியாளர், இளம்பெண் பகிரங்கமாக பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறைக்குள்ளே இருப்பவர்கள் நீதிபதிகளாலே குற்றவாளிகள் என்று நிர்ணயிக்கப்படுகிற வரை, ஏன் இன்னும் சொல்ல போனால் தண்டனை தரப்பட்டு சிறைக்குள்ளே இருந்தாலும் கூட சிறைக்குள்ளே வைப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று தண்டனை காரணமாக, இன்னொன்று பாதுகாப்பு காரணமாக. சிறைச்சாலை தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அதை விட பாதுகாப்பான இடம் இருக்க முடியாது. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே இருக்கிற குற்றவாளிகள் அல்லது ஜெயிலில் இருப்பவர்கள் அடித்து காயப்படுத்தப்படுகிறார்கள். இது முதல் சம்பவம் அல்ல, இப்படி தொடர்ந்து நடக்கிறது. எனவே காங்கிரஸ் சார்பிலே நான் வற்புறுத்த விரும்புவது, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையிலே விசாரணை அமைக்கப்பட வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். ராம்குமார் இறந்திருப்பது மட்டுமல்ல, இந்த கொலை நிகழ்ந்ததிலிருந்து சேர்த்து இந்த விசாரணை நடைபெற வேண்டும். கொலைக்கான காரணங்கள்லிருந்து, யார் கொலை செய்தார்கள் என்பதிலிருந்து முற்றிலுமான உண்மை அதில் என்ன நடந்திருக்கிறது, இப்போது சிறைக்குள்ளே அவர் எப்படி இறந்தார், இதெல்லாம் கண்டறிய விசாரணை கமிஷன் அல்லது சிபிஐ என்கொயரி நடைபெற வேண்டும். அரசு அளவில் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, இப்படி ஒரு 3 கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளையும் பார்வையிட்டு சிறைச்சாலைக்குள்ளே எதிர்காலத்தில் இது போல சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் எப்படி தடுப்பது, அது கொலையோ தற்கொலையோ, அவர்களுக்கு பாதுகாப்பு, இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு என்றால் எப்படி பாதுகாப்பு தருவது, இது மாதிரி மின்சாரம் தாக்கி இறந்து போனார்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, தவிர்ப்பது, இதையெல்லாம் எல்லா சிறைச்சாலைகளையும் ஒரு குழு சென்று பார்த்து அரசுக்கு பரிந்துரை அனுப்ப வேண்டும். சிறைக்குள்ளே தண்டிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாம் மனித உயிர்கள் தான், எதுவும் மலிவானதல்ல. தண்டனை முடிந்து சில பேர் வெளியே வரலாம், வந்த பிறகு நல்ல மனிதர்களாக உலகத்திலே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதில் சிறையிலேயே கொல்லப்படுவது, தாக்கப்படுவது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் எதனாலே இருக்கிறது என்பதெல்லாம் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இதில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு இந்த கமிட்டி ஒன்று தமிழ்நாடு முழுவதும் சென்று அரசுக்கு ஒரு ஆலோசனை தந்து அவற்றை எல்லாம் அரசாங்கம் செயல்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ அல்லது இராணுவமோ பிஜேபி அரசு, மோடி அரசு வந்த பிறகு அதிக எண்ணிக்கையிலே நடைபெறுகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் சமீபத்தில், நேற்று, இன்றைக்கெல்லாம் ஒரு 20 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பார்டரில், எல்லையில் ஊடுருவி வந்து நம்முடைய கேம்ப்ஸ்லேயே, மிலிட்ரி கேம்ப்ஸ் இருக்கிற இடத்துலையே புகுந்து இந்த சம்பவங்கள் மிக அதிகமாக நடக்கின்றன. இது இந்த வருத்தம் அளிக்கக்கூடியது, கண்டனத்திற்குரியது. பிரதமராக வருவதற்கு முன்னாலே மோடி சொன்னார், நாங்கள் அந்த இன்ச்சு எவ்வளோ சொன்னார், 48 56 இன்ச்சு எனக்கு, நான் பிரதமராக வந்தால் பாகிஸ்தான் பயப்படும் என்று நெஞ்செல்லாம் விரிச்சு காமிச்சார். அப்போது இருந்த அரசாங்கங்கள் முறையாக செயல்படவில்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். இந்த விரிந்த மார்பழகன் வந்த பிறகுதான் ஏராளமான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும்
அவர் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உள்நாட்டு பிரதமர் என்பதை காட்டிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பிரதமர் என்ஆர்ஐ பிரைம் மினிஸ்டர் மாதிரி வெளிநாடுகளிலே சுற்றி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே அவர் அதிக கவனம் செலுத்தணும். இன்னும் போகாத பல மாநிலங்கள் இருக்கிறது. காஷ்மீர் பற்றி எரிகிறது. ஊடுருவல் ஜாஸ்தியாகி இராணுவத்தினர் தாக்கப்படுகிறார்கள். இது போன்ற மிக முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கிற போது இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஊர் ஊராக நாடு நாடாக போய் கொண்டிருக்கிற மோடி அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரே நிமிஷம். இதுதான் இப்போ ரெண்டு முக்கியமான பிரச்சனை. இதில் நான் ஏற்கனவே மீண்டும் சொல்ல வேண்டும் என்றால் இதில் மத்திய அரசு அல்லது மோடி சரியான கவனம் செலுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் இங்கே வாசன் ஸ்டாலினுக்கு சந்தித்து கூட்டணிக்கான அத்தியாரம் போட்டிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிந்தவுடன் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்திப்பதற்காக நேரே அங்கே போகிறேன். நாங்கள் நண்பர்கள்லாம் போகிறோம். மரியாதை நிமித்தமாக நான் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் அவரை சந்திக்கவில்லை. சில நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அவர்களுக்கு இருந்த காரணத்தினாலே இப்போது சென்று டாக்டர் கலைஞர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கிறேன். தலைவர்களை, கட்சியினுடைய தலைவர்களை, மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா யார் வேணாலும் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நான் என்ன அபிப்பிராயம் சொல்லுவது இருக்கு. அடுத்த கேள்வி. மரியாதை நிமித்தமாக இப்போ சந்திக்க போகிறேன். ஏற்கனவே கூட்டணி இருந்தது, சட்டமன்றத்தில் கூட்டணி இருந்தது. இப்போ ஃப்ளோர் கோஆர்டினேஷனுங்கிற முறையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற கட்சித் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற தோழமையற்ற கிளப் முஸ்லீம் போன்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து தான் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நடைபெறுகிற உள்ளாட்சி தேர்தலில் எனக்குரிய 25,000 இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது குறித்தெல்லாம் பேசி விரைவிலே உங்களுக்கு நிலைமைகளை அப்போதைக்கு அப்போது உங்களை அழைத்து தினம் தான் சந்திக்கிறோம். தினம் இதில் டெவலப்மெண்ட்ஸ் வர வர உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம். அது எப்படி நிற்கிறோங்கிறத முடிவு பண்ணோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நிற்கிறான், எத்தனை இடத்துல நிற்கிறாங்கிற தகவலை முடிவு பண்ணோன்னே உங்களுக்கு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்லுவேன். திமுக கூட காங்கிரஸ் பாமக கூட்டணி வச்சா அவங்க கூட தேர்தல் சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா? காங்கிரஸ் இல்லை இப்போ கூட்டணியை பற்றியே பேசல. அவர் போய் கூட்டணி பேசினாரா, கூட்டணின்னு அறிவிச்சிருக்காங்களா? இல்லை அவர் பார்த்துட்டு கூட்டணி இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்களா? அரசியல் நான் தான் அது பதில் சொல்லிட்டேனே. தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்னொரு தலைவரை எந்த தலைவரும் ரெண்டு தலைவரும் ஒத்துக்கொள்ளுகிற போது, விரும்புகிற போது யார் வேணாலும் சந்திக்கலாம். மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம். கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போகலாம், வீடு குடிப்பா கூப்பிட போகலாம். 1000 விஷயம் இருக்கு. நீங்கள் அலையன்ஸ் எல்லாம் அறிவிச்ச பிறகு அறிவிச்சா அப்போ கேளுங்க. நான் சொல்றேன். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்தால் தொடர்பீங்களா? அல்ல அதுல கூட்டணி வெளியே வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுற போது கேளுங்க. அதுக்கு முந்தையே நாங்கள் அறிவிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி இருக்கு. அப்போ அவங்க இருப்பீங்களான்னு அவங்கள போய் கேட்பீங்க. அதனால அது அப்படி வரும்போது பார்த்துக்குவோம்.